புதுச்சேரியில் அரசு பள்ளி கல்லூரிகளின் கட்டிடத் தன்மையை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும், குழந்தைகள் மற்றும் மாணவிகளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பூரணங்குப்பம் புதுக்குப்பம் அரசு பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் படுகாயம் அடைந்தனர். மேலும் 3 மாதத்திற்கு முன்பாக இந்திரா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் கழிப்பறை சுவர் விழுந்து மாணவி ஒருவர் படுகாயம் அடைந்தார். இப்படி தொடர்ச்சியாக புதுச்சேரி பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கட்டிடத்தின் தரம் என்பது கேள்விக்குள்ளாகி மாணவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் அச்சத்துடன் தினந்தோறும் கல்வி பயில வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி எல்லாம் புதுச்சேரி அரசாங்கமும் கல்வித்துறை அமைச்சரும் மற்றும் கல்வித்துறை இயக்குனரும் கவலை கொள்ளாமல் அலட்சியமற்ற தன்மையுடன் செயல்பட்டு வருவது மிகவும் கண்டனத்திற்குரியது. மேலும் புதுச்சேரியில் தொடர்ந்து குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பற்ற தன்மை நீடித்து வருகிறது. முத்தியால்பேட்டை சிறுமியின் சம்பவம் நடந்து 1 வருடத்திற்குள் மீண்டும் தனியார் பள்ளி ஒன்றில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை என்பது ஏற்புடையது அல்ல. இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக ஆளக்கூடிய அரசாங்கத்தின் தோல்வியையே சுட்டி காட்டுகிறது. மாநில அரசு முழுக்க தேசிய கல்விக் கொள்கையை புகுத்த வேண்டும். RSS வகுப்புவாத கொள்கைகளை மாணவர்கள் மத்தியில் திணிக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் கவனம் செலுத்தி வருகிறது. அத்தகைய போக்கின் காரணமாக சமீபத்தில் நடந்து முடிந்த மாதிரி பொதுத் தேர்வில் சுமார் 95% தேர்ச்சி பெறவில்லை என்ற செய்தி என்பது மிகவும் அதிர்ச்சிக்குரியது. ஒருபுறம் கல்வித்துறை அமைச்சர் தவறான செய்தி என்று மூடி மறைக்க பார்ப்பது ஏற்புடையதல்ல. எனவே இவை அனைத்தையும் கண்டித்து இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கல்வித்துறையை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு மாநில தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் வந்தனா ஸ்டீபன், ராஜ் அபிஜித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் பிரவீன்குமார் கண்டன உரையாற்றினார். போராட்டத்தில் யுவராஜ், வர்மா சுகவானன், அரசன் பரிதா, ஹேமலதா ஆகியோர் கலந்து கொண்டனர்.